ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெஸ்ட் ஆஃப் த வேஸ்ட் அப்படின்ற கான்செப்டில் லைசால் பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு ஒரு மஷ்ரூம் ஹவுஸ், அழகான மஷ்ரூம் ஹவுஸ் எப்படி பண்ணுறோன்ற பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு லைசால் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அலுமினியம் ஃபாயிலால் நல்லா டைட்டாக ரோப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே பேப்பர் மேட்ச் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பேப்பர் மேட்ச் பேஸ்க் தான், ஸோ அதனால் ரெண்டு சைடும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வித க்ளூவும் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பேப்பர் மேட்சோட வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சிம்பிளான ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸை வச்சு நம்ம பேப்பர் மேட்ச் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதை ஒன்ஸ் பண்ணிங்கன்னா நிறையா இருக்குது. இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிக்காங்க. தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். ஒரு டைட் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் அந்த இதில் வச்சிங்கன்னா 10 நாள்லேருந்து 15 நாள் வரையும் எந்த இதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும், ஸ்பாயில் ஆகாது. உங்களுக்கு வெளியே வேண்டுறப்போ ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற வாட்டர்லாம் ட்ரை ஆகி ரொம்ப இதுவாகிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா அந்த ஜாயினிங் இருக்கிற இடத்துல நான் நிறையா அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பேஸில் மட்டும் நான் கீழே மட்டும் கொடுக்கல, மற்றபடி மேலெலாம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட்டை நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஃபெவிக்ரில் மோல்டிட் க்ளே இது நம்ம டிசைன் பண்ணதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. அதனால் இப்போ நான் இது மேலே டிசைன் பண்ண போகிறேன். அது ஃபஸ்ட்டு க்ளூவால் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளை டேரெக்டாக க்ளூவால் ட்ரா பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலால் ஒரு அவுட்லைன் போட்டுட்டு அது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த க்ளேவை நம்ம என்ன டிசைன் வேணுமோ அது ஏற்றமே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நல்லா கையால் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஜென்டில் டச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா க்ளே ட்ரை ஆகலை. அடுத்தது கீழே நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூம் வீடு எவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குங்க. பாருங்கள், 3D அவுட்லைனால ஸ்வீட் வெல்கம் அழகாக எழுதி சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குற வரையும் தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.